தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக சத்தியமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அந்த அடியார்களை அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ் பாவமே செய்யாத அடியார்களை விரும்புகின்றேன் என்று சொல்லவில்லை. மாறாக பாவம் செய்த பாவத்திற்காக என்னிடத்திலே இரவிலும் பகலிலும் ஒரே இடத்திலே அமர்ந்து கண்ணீர் மழுங்க இதயம் உருகி என்னிடத்திலே யார் தௌபா செய்வாரோ நிச்சயமாக நான் அவனை பிரியப்படுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வின் தூதரும் அதேதான் சொன்னார்கள். குல்லு பனி ஆதமுல் ஹத்தாஊன், ஆதமின் மகன் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். வ கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன், தவறு செய்பவர்களிலும் சிறந்தவர்கள் தான் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. தவறு பண்ணிட்ட சகோதரர்களே, பண்ணிய தவறிலே நீடித்து நாம் இருந்து விடக்கூடாது, பண்ணிய தவறிலே நிலைத்து இருந்து விடக்கூடாது. சின்ன தவறுகள் தானே என்று எந்த தவறுகளையும் நாம் விட்டுவிடக்கூடாது. நன்றாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளில் ஒரு அடியானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து வருவான். அந்த அடியான் உடல் அச்சத்தோடு, அந்த அடியான் உள்ள பயத்தோடு, என் நிலைமை என்ன ஆக போகிறதோ என்று தெரியாமல் அந்த அடியான் வந்து நிற்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியான் செய்த சிறிய பாவங்களை எல்லாம் எடுத்து காமிப்பான். எதை எடுத்து காமிப்பான்? சின்ன பாவங்கள் அல்லாஹ் எடுத்து காமிப்பான். அப்படி காமிக்கும் போது அந்த அடியானுக்கு அளவு கடந்த பயம் ஏற்படும். அவனுடைய பயத்தின் காரணமாக அவனுடைய உள்ளம் நடுங்கிக் கொண்டிருக்கும். இந்த சிறிய பாவத்திற்கு பிறகு அல்லாஹ் பெரும்பாவத்தை காமிக்க போறானேன்னு நினைப்பான். ஆனா அல்லாஹ் பெரும்பாவத்தை காமிக்க மாட்டான். அல்லாஹ் பெரும்பாவத்தை காமிக்க மாட்டான். அந்த பாவங்களை நான் மக்களுடைய பார்வையிலிருந்து உலகத்தில் எப்படி மறைத்தேனோ, உலகத்தில் நீ எப்படி பாவம் செய்தாலும் உன் பாவத்தை மக்கள் பார்வையை விட்டு மறைத்தேனோ, அதே போன்று இந்த மறுமையிலும் நான் மறைக்கின்றேன். ஏன் தெரியுமா? அந்த பாவத்திற்கு நீ தௌபா செய்து விட்டாய். நீ செய்த தௌபாவின் காரணமாக உன் பெரும் பாவங்கள் மறைக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்வானே. சிறு பாவங்களுக்கும் நாம் தௌபா செய்தாலும் நிச்சயமாக சின்ன பாவம் கூட இல்லாத மனிதர்களாக நாம் நாளை மறுமையிலே வலம் வர முடியும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த 10 நாள் இறைவன் எல்லா அடியார்களையும் மன்னிக்கிறான். தௌபாவின் வாசலை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தௌபாவின் வாசல் இருக்கிறதே, பாவ மன்னிப்பின் வாசல் இருக்கிறதே, எந்த அளவிற்கு விசாலமானது தெரியுமா? அதிலே ஒரு மனிதன் 70 அல்லது 40 ஆண்டுகள் அதனுடைய அகலத்தில் மாத்திரம் பயணிக்கலாம். கதவு இருக்க கதவு, இந்த கதவனுடைய அகலம் மட்டும் எத்தனை ஆண்டுகள் நம்ம பயணிக்கின்ற தூரம் இருக்கும்? 70 ஆண்டுகள் பயணிக்கின்ற தூரம் இருக்கும் சொன்னா அந்த வாசலுடைய விசாலத்தை நாம் பார்க்க வேண்டும். அகலமே இந்த அளவுக்கு இருக்கும் சொன்னா அதனுடைய நீளத்தை அல்லாஹ் மாத்திரமே அறிவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். நம்ம பாவ மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கணும். பாவ மன்னிப்பு கேட்கலனா கூட மனதில் திருந்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமாவது நமக்கு ஊடுருவ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர் தன் வாழ்நாளில் 99 கொலைகளை செய்தார். 99 கொலைகளை செய்துவிட்டு மக்களிடத்திலே கேட்டால், நல்ல அறிஞர் யாராவது இருக்கிறாரா, அவரிடத்தில் சென்று நான் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று கேட்டார்கள். மக்கள் எல்லோரும் ஒரு யூத பாதிரியாரை அவனுக்கு சொன்னார்கள். அந்த யூத பாதிரியாரிடம் அவன் சென்று கேட்டான், நான் 99 கொலைகள் செய்துவிட்டேன், என்னுடைய பாவத்திற்கு இறைவன் மன்னிப்பை வழங்குவானா? அந்த யூத பாதிரியார் சொன்னார், நிச்சயமாக இறைவன் மன்னிப்பை வழங்க மாட்டான் என்று. உடனே கோபத்தில் அந்த யூத பாதிரியாரையும் கொண்டு 100 கொலைகளை பரிபூர்ணப்படுத்தினான். அந்த கொலைகார பாவி அவன் மீண்டும் மக்களிடத்திலே கேட்டான், நான் 100 கொலைகளை செய்துவிட்டேன், என் பாவத்திற்கு இறைவன் மன்னிப்பை வழங்குவானா? அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சொன்னார்கள்,
நமது ஊரை விட்டும் வெகு தூரத்தில் ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே ஒரே இறைவனை வணங்கக்கூடிய, உருவமற்ற இறைவனை வணங்கக்கூடிய கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். நீ அவர்களிடத்தில் சென்று உனக்கான தீர்வை கேளு. அந்த மனிதரும் திருந்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் மட்டும்தான், திருந்தி வாழ வேண்டும் என்கின்ற கனவில் மட்டும்தான் அந்த ஊரை தேடி நடந்து செல்கின்றார். நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். பாதி தூரத்திலே அவர் அந்த ஊரை அடைவதற்கு முன்னால் மரணம் அவரை வந்து அடைந்து விடுகிறது. மரணம் வந்து விட்டது. பாதி வழியில் அவர் மரணித்து விட்டார். இவருடைய ரூஹை கைப்பற்றி கொண்டு செல்வதற்காக ரஹமத்திற்குரிய மலக்குகளும் அதாபு செய்யக்கூடிய மலக்குகளும் பூமிக்கு இறங்குகிறார்கள். 2 மலக்குகளும் அல்லாஹ்விடத்திலே வாதம் செய்கின்றார்கள். ஒரு மலக்கு சொல்கின்றார், இவர் 100 கொலையை செய்தவர், எனவே வேதனை செய்யக்கூடிய நான் தான் கொண்டு செல்வேன். ஒரு மலக்கு சொல்கின்றார், இவர் தௌபா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு, இவருக்கான ரூஹை நான் தான் கொண்டு போவேன்னு சொல்லி ரஹமத்திற்குரிய மலக்கு சொல்கின்றார். இறுதியாக அல்லாஹ்விடத்திலே முறையிடப்படுகிறது. அல்லாஹ் சொன்னான், அந்த மனிதன் இன்னும் என்னிடத்திலே கரம் ஏந்தவில்லை, என்னிடத்திலே அவன் செய்த கொலைகளுக்காக கண்ணீர் சிந்தவில்லை, என்னிடத்திலே செய்த கொலைகளுக்காக அவன் உள்ளம் உருகவில்லை. இருந்தாலும் திருந்தி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தானே அவன் ஒரு எட்டு எடுத்து வைத்தான். திருந்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தானே அவன் இந்த திசையை பார்த்து வந்தான். எனவே அவனுடைய ரூஹை ரஹமத்திற்குரிய மலக்குகள், அன்புக்குரிய மலக்குகள், அருள் பொழியக்கூடிய மலக்குகளே நீங்களே எடுத்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானே. நாம் ஒன்றும் கொலைகள் செய்யக்கூடிய அளவிற்கு கொடூர பாவிகள் அல்ல, கொலைகள் செய்யும் அளவிற்கு அதிபயங்கர பாவிகள் அல்ல. நாம் ஏதோ நம்மை அறியாமல் சின்ன சின்ன தவறுகளை மன இன்பத்திற்காக, உடல் சந்தோஷத்திற்காக, நண்பர்களோடு இருக்கக்கூடிய இன்பத்திற்காக, ஏதோ ஒரு பொடுபோக்கு தனத்தில், ஒரு கவனக்குறைவில், ஏதோ நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்திருப்போம். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இரவிலிருந்து எண்ணி 9 நாள் நம் ஆயுள் காலங்களில் நாம் என்னென்ன தவறுகள் செய்தோமோ அந்த அனைத்து தவறுக்கும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பை தேடிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடம் சொல்லுங்கள், ரப்பே ரஹ்மானே, நான் சில நேரங்களில் மறந்து செய்தேன், ரப்பே ரஹ்மானே, சில நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலையில் செய்தேன், ரப்பே ரஹ்மானே, சில நேரங்களில் வேண்டுமென்றே செய்தேன், ரப்பே ரஹ்மானே, சில நேரங்களில் இந்த ஒரு முறைதான் என்று எனக்கு நானே ஆறுதல் சொல்லி செய்தேன், ரப்பே ரஹ்மானே, இன்னும் என்னென்ன காரணமோ யாரையோ காரணம் வைத்து நான் பாவங்கள் செய்து விட்டேன், நான் எப்படி செய்தாலும் பாவம் தான் யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னித்து விடு. அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் கிருபையாளனாக இருக்கின்றான், கருணையாளனாக இருக்கின்றான். ஒரு அடியானுக்கு அருள் பொழிவதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆர்வம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போ இந்த நாட்கள்ல வீணாக்காதீங்க, நாட்களை தயவு செஞ்சு வீணாக்காதீங்க. நல்ல அமல் செய்யலனாலும் கூட பாவத்தின் பக்கம் மீண்டு விடாதீங்க. நல்ல அமல் செய்கிறது ஒரு பக்கம் இருக்கு, ஆனால் அதே நேரத்தில் சகோதரர்களை பாவத்தின் பால் மீண்டு விடாதீர்கள். ரமலானிலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்றணும். ரமலானிலும் கூட தொழுகையில்லாத சகோதரர்கள், ரமலானிலும் கூட கொஞ்சம் கூட இறை சிந்தனை இல்லாத சகோதரர்கள், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகமான இடங்களில் அமல்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் நமக்கு கடைசி ரமலானா கூட, இறுதி ரமலானா கூட இருக்கலாம் என்று பல மக்களும் இன்றைக்கு அமல்கள் செய்வதில் அதிபயங்கரமாக ஆர்வம் காமித்து வருகின்றார்கள். ஆனால் நம் மத்தியில் இன்றைக்கு மிகுந்த கவனக்குறைபாடும் ஆர்வமின்மையும் இன்றைக்கு அதிகரித்து போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்றணும் சகோதரர்களே. இந்த 10 நாட்களில் பாவ மன்னிப்பை பெற்று சொர்க்கம் செல்வதற்கு தகுதியான மக்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வதோடு, இன்றைய தினம் சஹர் உணவு நமது ஊரினுடைய இளைஞர்கள் சார்பாக தயார் செய்யப்படுகிறது. பெண்கள் மிகுந்த கவனத்தில் எடுக்க வேண்டும். நன்றாக இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. சரியாக அந்த 11 சஹர் உணவு கிடைக்கிறதுங்கிற ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அந்த ஸ்டார்டிங் இதுதான் பாவ மன்னிப்புக்குரிய ஸ்டார்டிங் டே, ஃபர்ஸ்ட் டே. அப்போ இந்த நாளில் நமக்கு சமையல் வேலை இல்லை, சஹர் சாப்பாடு தான் ஊரில் தானே போடுறாங்க அப்படின்னு சொல்லி விடிய உட்காந்து கதை மட்டும் பேசிடாதீங்க. ஒன்று கூடுங்க, ஒரு வீட்டில் ஒன்று கூடுங்க. மறுநாளும் இருக்குது.